வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் நோவா அக்ரிடெக் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி 50% அளவுக்கு லிஸ்டிங் ஏஜ் தர வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஜிஎம்பி காட்டுது. இந்த கம்பெனி லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்ப்போம். இந்த கம்பெனி 2007 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னா கிராப் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட்ஸை வந்து தயாரிக்கிற கம்பெனியாக இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கம்பெனியாக இருக்காங்க. பயோ ஃபெர்டிலைசர் பயோ பெஸ்டிசைட் தயாரிக்கிற கம்பெனியாக இருக்காங்க. ஸோ அதில் சில ப்ராடக்ட்ஸ்லாம் என்னன்னா சாயில் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், காப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ், பயோ ஸ்டிமுலன்ஸ் அண்ட் பயோ பெஸ்டிசைட், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட், காப் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2021 ரெவன்யூவா 160 கோடி, ப்ராஃபிட்டா 6 கோடி. 2022 ரெவன்யூவா 185 கோடி, ப்ராஃபிட்டா 13 கோடி. 2023 ரெவன்யூவா 210 கோடி, ப்ராஃபிட்டா 20 கோடி. 2023 6 months ஃபினான்ஷியல் 2024 ரெவன்யூ 103 கோடி, ப்ராஃபிட் 10 கோடியா இருக்கு. இந்த கம்பெனியோட நெட்வொர்க் 6 months ஃபினான்ஷியல் 2024 டேட்டா படி 74 கோடியா இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 60 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இந்த கம்பெனில 68 crores அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் பார்ப்போம். இபிஎஸ் 3.27 இருக்கு. ரிட்டர்ன் நெட்வொர்க் பர்சன்டேஜ் 32.08% இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 10.19 பைசேவா இருக்கு. ROCE பர்சன்டேஜ் 27.25% இருக்கு. EBITDA பர்சன்டேஜ் 18.39% இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.11 இருக்கு. 6 months ஃபினான்ஷியல் 2024 டேட்டா இருக்கும்போது 0.8 இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 22 to 24 January 2024. ஐபிஓ பிரைஸ் 39 to 41 rupees per share நிர்ணயிச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 112 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 31 கோடி, ஐபிஓ சைஸ் 143 கோடி, லாட் சைஸ் 365 ஷேர், 14,965 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் வந்து January 25, 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் January 29, 2024, கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் January 29, 2024, லிஸ்டிங் டேட் January 30, 2024 இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 84.27% ப்ரீ இஷ்யூல இருக்கிறது. போஸ்ட் இஷ்யூல 59.39% குறைய போகுது. இப்போ இந்த கம்பெனியில் நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, லிஸ்டிங் ஏஜ் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன நம்ம சொல்ல விரும்புறோம் சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த கம்பெனி கிராப் நியூட்ரியன்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. January 31, 2023 டேட்டா படி 629 ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில 7 ரெஜிஸ்ட்ரேஷன், பிளான்ட் நியூட்ரிஷன் கேட்டகரியில 168 ரெஜிஸ்ட்ரேஷன், பயோ பெஸ்டிசைட் கேட்டகரியில 4 ரெஜிஸ்ட்ரேஷன், கிராப் ப்ரொடெக்ஷன் கேட்டகரியில 450 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி டீலர் நெட்வொர்க்க கிட்டத்தட்ட 10,000க்கு மேல இந்தியா முழுக்க பழி வச்சிருக்காங்க. 16 ஸ்டேட்ஸ்ல வந்து லைசன்ஸ் வச்சிருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்றதுக்கு, மார்க்கெட் பண்றதுக்கு. இவங்களோட டீலர் நெட்வொர்க் எங்கெல்லாம் இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், குஜராத், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்காங்க. 2 நேபாளையும் இருக்கு. ஸோ கடல் தாண்டி ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், வியட்நாம்லயும் வந்து ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க மார்க்கெட்டை வந்து பிடிக்கிறதுக்கு. அது அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிசினஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஓவராலா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுதுன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மார்க்கெட் சைஸ் வந்து 8 to 10% CAGRல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 2025ல. ஓவரால் இந்தியன் பெஸ்டிசைட் மார்க்கெட் வந்து 6 to 6.5% CAGRல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு 2021 to 2027 to 2028 காலகட்டத்துல. ஸோ இந்தியா பாப்புலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே காலகட்டத்தில் நம்மளோட அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஸோ இந்த சமயத்துல நிறைய பாப்புலேஷன்ஸுக்கு நிறைய வந்து ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற தேவை இருக்கிறதுனால இந்த மாதிரி பயோ பெஸ்டிசைட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து நிறைய தேவைப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஓவரால் இவங்களோட பிசினஸ் மாடல் அண்ட் பிசினஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்து எடுத்து பார்க்கும்போது பேட் மார்ஜின்ஸ் ஃபினான்ஷியல் 2021 3.92%, ஃபினான்ஷியல் 2022 7.38%, ஃபினான்ஷியல் 2023 9.73%. இதே 6 months ஃபினான்ஷியல் 2024 அது 10.06% உயர்ந்திருக்கு. ஸோ ஓவராலா அவங்களோட பேட் மார்ஜின்ஸ் வந்து கடந்த 3.5 ஃபினான்ஷியல் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ROCE மார்ஜின்ஸ் 19.87%, 23.81%, 27.25% கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்திருக்கு. ரெவன்யூ 14.5% CAGRல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்
20% CAGRல இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது. வேல்யூவேஷன் வைஸ் இந்த கம்பெனி பார்க்கும்பொழுது கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல ஆவரேஜ் EPS 2.53 இருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 30.17% இருக்கு. இஷ்யூ வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ 4.02 இருக்கு. போஸ்ட் IPO நாவ கன்சிடர் பண்ணும்போது 2.13 இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ஃபினான்ஷியல் இயர் 2024 ஏர்னிங்ஸை பார்க்கும்பொழுது 18.30 இருக்கு. இதே ஃபினான்ஷியல் 2023 ஏர்னிங்ஸை பார்க்கும்பொழுது 11 to 12 இருக்கு. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.8 இருக்கு. 6 months ஃபினான்ஷியல் இயர் 2024 டேட்டா படி இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ₹20 இருக்கு. 48.78% அளவுக்கு ஒரு ஷேர் லிஸ்டிங் ஐஸ் தர வாய்ப்பு இருக்கு. ₹61 அளவுக்கு இந்த ஷேர் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன். இவங்களோட பிஎஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஏரிஸ் ஆக்ரோ, எய்ம்கோ பெஸ்டிசைட், பசன் ஆக்ரோடெக், பெஸ்ட் ஆக்ரோ லைஃப், பகிரந்தா கெமிக்கல்ஸ், ஹேரன்பா இண்டஸ்ட்ரீஸ், இந்தியா பெஸ்டிசைட், மெட்ராஸ் ஃபெர்டிலைசர், தர்மராஜ் கிராப் கார்ட்லாம் வந்து இருக்காங்க. இவங்க பியர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் 16, மேக்ஸிமம் வந்து 86 and 24 PBல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சில பேர் நெகட்டிவ் PBலயும் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல இவங்க 14% அளவுக்கு அவங்க ரெவன்யூ growth ஆயிருக்கு. இவங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024 ஏர்னிங்ஸை பார்க்கும்போது 18 டைம்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கு. ஏன்னா 14% growth ஆன கம்பெனிக்கு 18% வேல்யூவேஷன்ஸ் இருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2024 டேட்டா படி. சோ ஃபுல்லி பிரைஸ்டு இந்த IPO வந்து வந்திருக்கு. சோ இவங்க பியர்ஸோட இண்டஸ்ட்ரி PB எடுத்தா கூட 18 to 20 இருக்கு. அதுக்கு இன்லைனா இவங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்னிபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ, அதாவது ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானால இருந்தா வந்து மேக்ஸிமம் ரெவன்யூ வருது. அதுல தெலுங்கானா கிட்டத்தட்ட 70% மேல இவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு வராங்க. மான்சூன் பேஸ் பிசினஸ், அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருந்தாலும் சரி, சவுத் வெஸ்ட் மான்சூனா இருந்தாலும் சரி, அந்த மான்சூன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அக்ரிகல்ச்சர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் இந்த மாதிரி ஃபர்டிலைசர் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை நாம மறந்துடக்கூடாது. கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு சப்சிடரிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சப்சிடரிஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டாலும் குறைஞ்சாலும் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. அது வந்து இவங்க பாரோயிங்ஸை குறைக்கிறது யூஸ் பண்ணிருக்கலாம். பட் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ரிசீவபிள்ஸே நிறைய வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10% மேல வந்து திரும்ப வர முடியாத ட்ரேட் ரிசீவபிள்ஸ் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் ஆகிறதுக்கும் இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓவராலா லிஸ்டிங் ஏஜ் அப்ளை பண்றவங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனியோட IPO சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால். ஸோ அதனால வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து லிஸ்டிங் ஏஜ் ஓரளவுக்கு நல்லா கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நம்ம மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே ஒரு ஷார்ட் கவரிங் ரேலினால மார்க்கெட் நல்லா ரேலியா இருக்கு. இதே நீங்க வெனஸ்டே தர்ஸ்டே எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேல நம்ம நிஃப்டி வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் இவங்க லிஸ்டிங் ஏஜ் தீர்மானப்படுது. ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா எனக்கு மான்சூனை பத்தி நல்லா தெரியும். கவர்மெண்ட் எவ்வளவு சப்சிடரி கொடுக்குறாங்க நல்லா தெரியும். ஸோ மான்சூன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்டு பிசினஸையும் இந்த ஃபெர்டிலைசர் பேஸ்டு பிசினஸையும் இந்த கம்பெனி அந்த கிராப் ப்ரொடெக்ஷன் பேஸ்டு பிசினஸ் தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாமே பொருந்தும் சொல்லி நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ரெகுலரா நியூஸஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் பொருந்தாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு விஷயம் வந்து உள்ளடங்கி இருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். நீங்க லாங் டர்ம் எடுத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும், ஷார்ட் டர்ம் எடுத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடும் சொல்லிட்டு. ஆனா இவ்வளவு மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் இந்த ஃபர்டிலைசர் பேஸ் ஸ்டாக்கை வந்து சுத்தி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கோட ப்ரெஷர் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும். மான்சூன் நல்லா இல்லைன்னா ஸ்டாக்கோட வந்து பிரைஸ் குறையது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து குறையும் சொல்லி எதிர்பார்க்கிற காரணத்தினால. ஸோ இந்த மாதிரி மேக்ரோ விஷயங்கள் தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் இந்த ஸ்டாக் வந்து பொருந்தும். ஸோ மற்றபடி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா தான் வந்து நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ண நினைக்கிறதா கூட போட்ட பணத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறது வந்து நல்லதா இருக்கும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா ஸோ போன இயர்ல வந்து மான்சூன் எப்படி இருந்துன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆந்திர பிரதேஷ்ல 15% அளவுக்கு ரெயின்ஃபால் டெபிசிட் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி காரணல ஒருவேளை இந்த குவார்டர்ல அதாவது இந்த Q3ல அவங்களோட ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா ஸ்டாக் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணம் தான் நம்ம போட்ட பணத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பிசினஸ் மாடல் தெரிஞ்ச இன்வெஸ்டர், இந்த பிசினஸ் மாடல் தெரிஞ்ச இன்வெஸ்டரும் யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ண கன்சிடர் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஐடியா வந்து பொருந்தும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ IPOலயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. உங்க ஹார்ட் ஏர்ன் மணியை நல்லா யோசிச்சு எந்த ஸ்டாக் உங்களுக்கு தெரியுமோ, எந்த பிசினஸ் உங்களுக்கு தெரியுமோ அதுல இன்வெஸ்ட் பண்றது வந்து கரெக்டாவே இருக்கும். மார்க்கெட் வாலட்டிலிட்டியா இருக்கு. ஸோ பார்த்து பத்திரமா உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ்ல மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண கன்சிடர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.